வை வை வை. பழைய வீட்டை புது வீட்டை ஆக்கியாச்சு. புது வீடு எப்படின்னா புது வீடு மாதிரி தான் ஃபீல் எங்களுக்கு. ஆமா, புதுசா வீடு கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணி உள்ள வருவாங்கல்ல, அது சரி. அப்ப பத்திரிக்கை அடிச்சு கலெக்ஷன் பண்ணிடலாமா? பத்திரிக்கை அடி, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கலெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த புது வீட்டில் எங்களுக்கு இதுதான் புது வீடு. என்ன அது ரூம் கட்டும். அது எப்போ கட்டும்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். வர 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இல்லை 17ஆம் தேதி திங்கக்கிழமை நம்ம கடையை போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மதுரைக்கு மீனாட்சி, மதுரை மல்லி, மதுரைக்கு இப்போ ட்ரெண்டாக இருக்கிற பன் பரோட்டா தான் இப்போ புதுசாக நம்ம கடையில் போட போகிறோம். சுற்று வட்டாரத்தில் யாருமே பன் பரோட்டா போடலை. ஸோ பன் பரோட்டாவும் அதுக்கு தகுந்த சால்னாவும் முறையாக வச்சு கொடுக்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டெல்லாம் பெயிண்ட் அடித்து நம்ம பழைய வீட்டை புது வீட்டை ஆக்கியாச்சு. புது வீடு எப்படின்னா புது வீடு மாதிரி தான் ஃபீல் எங்களுக்கு. ஆமா, புதுசா வீடு கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணி உள்ள வருவாங்கல்ல, அது சரி. அப்ப பத்திரிக்கை அடிச்சு கலெக்ஷன் பண்ணிடலாமா? பத்திரிக்கை அடி, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கலெக்ஷன் பண்ணிடலாம். இல்லை ஒரு ரூம் போட போகிறோம். இப்போ இல்லை, அப்போ கொஞ்சம் வீடெல்லாம் பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும். அப்போ பத்திரிக்கைலாம் அடித்து அப்போ கலெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ இந்த வீட்டில் ரூம் கட்டுறதுக்கே பத்திரிக்கை அடித்து உனக்கு கலெக்ஷன் பண்ணோம். அப்போ இன்னும் ஒரு ரூம்னாக்கா அந்த பக்கம் ஒரு ரூம் பெருசாக போட்டு அப்போ கலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த புது வீட்டில் எங்களுக்கு இதுதான் புது வீடு. என்ன அது ரூம் கட்டும். அது எப்போ கட்டும்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். புதுசாக சேஞ்ச் இல்லை, அதுதான் வைக்க போகிறோம். சேஞ்ச்லாம் பண்ணல. 4 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரேம் அடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன லஞ்ச் அப்படியே 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஆமாம். என்ன பட்ட மதியம் சாப்பாடுலாம் செஞ்சிட்டியா? நிறுத்த போகிறேன். குழம்பு வச்சு பாப்பமா. என்ன குழம்பு வச்சுமா? முருங்கைக்காய், கத்திரிக்காய், காரக்குழம்பு. முருங்கைக்காய் பாப்பமா. நல்ல வாசனையா இருக்கு. வந்துச்சா? எங்கள் வீட்டை இன்னைக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு. முருங்கைக்காய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சீசன் முடிஞ்சிச்சு, இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் தான் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு மரத்தில் அறுவடை பண்ணேன். நான் தான் பறிச்சேன் முருங்கைக்காய். இதுக்கப்புறம் நிறைய பிஞ்சு இருக்கும். நிறைய ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கள் வீட்டு மரத்தில் தான் பறிச்சுட்டு போவாங்க. சரிவா, நம்ம போயிட்டு ஃபோட்டோலாம் போயிட்டு ஆணி அடிச்சு மாட்டலாமா? ஒரு சில வேலைலாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ், அது தட்ட நெருப்பு வருது. ஆமாம். என்ன கை வலிக்குதா? போதும் வா. இருப்பட்டு 2020 5 வருஷம் ஆகுது இந்த ஃப்ரேம் கொடுத்து. இப்போதான் மாட்ட போகிறோம். இங்கே பாருங்க, இது 1/4/2019 ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆன டேட்டு. 4/7/20 தாலி கட்டின டேட்டு. சேம் 20 வருஷம். ஆனால் செப்டம்பர் மாதம் மேரேஜ், ரிசப்ஷன் டேட்டு. பேக் சைடில் பட்டோடைய ஃபோட்டோ, என் ஃபோட்டோ மூஞ்சி காணும். சர்டிஃபிகேட்டு இங்கே பாருங்கள், சீல் குத்தி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டு இது என் ஃபோட்டோ, ராஜசேகர் லக்ஷ்மி. அதே ஃப்ரேம்ல போட்டு செஞ்சிருக்காங்கல்ல சர்டிஃபிகேட், ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆன சர்டிஃபிகேட். அதுலயே பாரு, அந்த ஃப்ரேம்லயே அது போட்டு பண்ணிருக்காங்க பாரு. சமானா. ஆமாம், ஃப்ரேம்லயே சர்டிஃபிகேட்டை இது பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. சென்னையில் தான் ஆச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ். இவங்களாம் பட்டோடைய ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்கு? நல்லா திறந்து வேலை செய்யக்குள்ள திறந்து தான் விடுவேன். அப்படியா? நேற்று எங்கள் ஷெல்ஃப்லாம் வச்சுட்டேன். அம்மா ஷெல்ஃபில் நியூஸ் பேப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பர் போட்டு தான் மேலே ட்ரெஸ்லாம் வைப்பேன். அதனால் இப்போ அம்மா சாரீலாம் அடிச்சு வச்சுருக்கேன்.
கொஞ்சம் ஃபோட்டோ ஃப்ரேமு, உண்டியல், சித்தி சித்தப்பா ஃபோட்டோஸ், அப்புறம் இந்த பாக்ஸு, வளையல் பாக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம் மேலே. டெடி பேர் அங்கே வச்சுருந்தேன், எங்கே இது? டெடி பேருக்கு ஓகே. அதில் சின்னது அதுதானே மேலே அழகாக இருந்தது பட்டு. சின்னதா? அதே எடுத்து ஒளிய வச்சுட்டேன். அதுதானே மேலே. இங்க வச்சு இந்த ரெண்டுத்தையும். அது அங்கே வச்சு எவ்வளோ அழகாக இருக்கும். இங்கயா? இங்க வைக்கவா? வை, அழகாக இருக்கு பேரு. அது பேரு ஃபோட்டோ மாதிரி. ஓகே. இது கீழே வச்சிருவா. இது எங்கே வைக்கிறதுனே தெரியலையே. ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணா எனக்கு இல்ல. தம்பி பர்த்டே. இப்போ அந்த ஸ்க்ரீனை மூடி காட்டு, நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் புடவைலாம் அடுக்கி வைக்கல. அது அப்புறம் அடிக்கப்பட்டு இது வந்து நம்ம வேணும்னா திறந்துக்கலாம், இல்லைன்னா மூடிக்கலாம். பீரோ இங்கே வச்சா எப்படி அழகாக இருக்குது பார்த்தியா? பீரோ அழகாக தான் இருக்குது. பூஜை ரூம் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது, தள்ளிட்டோம். ஆமாம், படைக்கும் போது எடுத்து இழுத்து தள்ளலாமா மூடலாமா அது எனக்கு தெரியல. கேட்டுட்டு இது வந்து இங்கே பிக்சடாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நவுத்தி. இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது. இங்கே இவ்வளோ கேப் இருக்குல்ல, நம்ம இது வரைக்கும் நவுத்தி வச்சுக்கலாம் ஃபுல்லாகவே. சரியா? படைக்கும் போது இழுத்துக்கலாம். பட்டு படைக்குள்ளே இழுத்துட்டு திருப்பி விளக்கு கையமிச்சுட்டு திருப்பி உள்ளே தள்ளலாமான்னு தெரியல. ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். கதவு வந்து இப்போ நல்லா ஃப்ரீயாக அது பாருங்க, இது வரைக்கும் வருது கதவு. முதல்லலாம் இங்கேயே நின்றுடும். ஆமாம், பீரோ இவ்வளோ தூரம் அடைச்சிக்குமா, அப்போ கதவு வந்து இதுக்கு மேலே திறக்க முடியாது. ஈர்த்து சாத்தி கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். இப்போ ஃப்ரீயாக இது வரைக்கும் ஓப்பன் ஆகுது. இந்த ஃபோட்டோ வந்து பட்டு எனக்கு வந்து பர்த்டேக்கு சஸ்பென்ஸாக எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஆமாம், 20. ஒரு ரூம் கட்டணும்னா இங்கே தான் கட்டணும். ஆமாம், அந்த ஜன்னல் எடுத்துட்டு இது உடைக்கப்படும். இது உடைச்சிட்டு இது ஃபுல்லாக ரூம் ஆக்கிடுவோம். இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ போட்ட போயிடுமா. அந்த ஜன்னலை எடுத்துட்டு கட்டணும் தான். அது எப்போன்னு தெரியல. நெய்த்தே பெயிண்ட் அடிக்கும்போது நம்ம 10 லிட்டர் பெயிண்ட் வாங்கணும், மறுபடியும் 3 லிட்டர் 4 லிட்டர் வாங்கணும். ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, பட்டோட ஜிம்மிக்கு வந்து அடமானம் வச்சுட்டு தான் வந்து பெயிண்ட் அடிக்கலாம் வந்து காசு யூஸ் பண்ணிக்கிட்டோம். கரெக்டாக ஒரு 6000 ரூபாய் தான் இருந்தது. மறுபடியும் 3 லிட்டர் 4 லிட்டர் பெயிண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. நெருக்கி இருந்த காசு எல்லாமே வந்து நெருக்கி 3 லிட்டர் பெயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நான் ஒவ்வொரு வேலையாக காட்டும்போது எனக்கு வேறு திக்குன்னு இருக்குது. ஐயோ கையில் காசு இல்லையே அப்படின்ட்டு அப்படியே நெருக்கி அடித்து முடிச்சாச்சு. டோ இருக்குல்ல, இதை மாற்றணும். இல்லை பட்ட இதை மாற்றணும். இந்த ஜன்னலை மாற்றணும். ஏன்னா பூனை இது உள்ளார வந்து எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணி கொடுக்கும். அது கம்மி தான், ஒரு 600 ரூபாய் அப்படி தான். பொறிமா காசு இருக்குள்ள அதை மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு வந்த சோதனையை பாருங்க. என்னால் அடிக்கவே முடியல. ஆணி வந்து செவுத்துல வந்து அடிக்க முடியல. ட்ரில் மிஷின் வாங்கிட்டு வந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் அங்கே வச்சுட்டேன். ஆமாம், மேலே டிவியை மறைக்கிற மாதிரி. அதனால் யார் தலையில் விழுன்னு தெரியல. எடுத்துருவேன், நான் சும்மா வச்சுருக்கேன், எடுத்துருவேன். நம்ம வந்து பழைய வீட்டை புதுசாக மாற்றிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முதல்லலாம் வந்து வீடு க்ளீனாக இல்லை, வீட்டு பெயிண்ட் அடிக்கல அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ வந்து பழைய வீடு வந்து புதுசாக ஆக்கிட்டோம். எங்களுக்கு இதுதான் புது வீடு. கிச்சன் வந்து கொஞ்சம் சரியாக இன்னும் வந்து அடுக்கி வைக்கல. நியூஸ் பேப்பர் வந்து காலையில் தான் பட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களா, அதனால் கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். நியூஸ் பேப்பர்லாம் போட்டு அழகாக ரேக்லாம் வந்து டப்பி மசாலா டப்பிலாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து சாப்பிட போகிறோம், பசிக்குது. மணி வந்து 1 ஆகுது. வச்சன் வந்து தூங்குறான். அந்த ஃபோட்டோவை அடிக்கணும் பட்டு அப்புறமா. ஆனால் இன்றைக்குள்ளே அந்த ஃபோட்டோவை அடிச்சிடணும். ஒருத்தங்களை வர வச்சு மிஷின் எடுத்துகிட்டு வந்து ஹோல்ட் பண்ணி தான் அதை ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் மாட்டணும் அப்படின்ட்டு. மெயினாக அதுக்காகவே பெயிண்ட் அடிக்க சொன்னேன். ஃபோட்டோ ஃப்ரேம் 4 வருஷமாக வந்து வேஸ்ட்டாக கீழவே இருந்து உப்பிடுச்சு. ஃபோட்டோ பின்னாடி வந்து ஒரு மாதிரி பூர்ணம் புத்தி மாதிரி ஆகி வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு. தண்ணி மழை பெய்யும் போதெல்லாம் அது நினைஞ்சு ஊறி வேஸ்ட் ஆகிடுச்சு. அதை எப்படியாவது செவுத்துல மாட்டி அழகு பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை. அவனே சாப்பிட்றான். நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்கா? நான் ஊட்டுறதுக்குள்ள என்ன சாப்பாடு? கேரட் போட்டுதா? கேரட் பூவா சரிடா. நினச்சி சாப்பிட்றோம். அறிவச்சனும் இறந்துட்டான். நல்லா இருக்கா குழம்பு? சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் முருங்கைக்காய் தான். ஏன்னா முருங்கைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சுல்ல, முருங்கைக்காய் போட்டு இதுக்கப்புறம் எல்லாத்தையும் செஞ்சு விட்டுருவேன். ஓகே, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. காரக்குழம்பு
பட் ஆனால் அடிக்கடி காரக்குழம்பு வச்சா எனக்கு பிடிக்காது. 2 வாரத்துக்கு ஒரு டைம் காரக்குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். லஞ்சு சாப்பிட்டு வந்து அண்ணன் வருவாங்க. அவங்க வந்து அந்த ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து மாட்டிடுவோம். இந்த ட்ரில்லிங் மிஷினை தாந்து ஹோல்ஸ் போடுவாங்க. அப்புறம் வந்து ஃப்ரேம் காட்டும். ஓகேங்களா? ஃப்ரேமை மாட்டிட்டு காட்டும். சரி, அது என்னது? அது என்னது? அப்பா அப்பா ஃபோட்டோவா? ஹாப்பி பர்த்டே ஃபோட்டோவா? உனக்கு எப்போ ஒரு ஹாப்பி பர்த்டே? அப்புறமா வருமா? சரி, ஹாப்பி பர்த்டேக்கு உனக்கு என்ன பண்ணுவாங்க? ஊதி கேக் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணுவாங்களா? சரி, ஆழமா போடாத பட்ட. போதும் போதும். சரி காமி, பார்த்து ஓகேவா? போட்டியடா, பார்க்கலையே, படிஞ்சுதான். ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரேம். ஓகே பட்டு. ஓகே. அப்புறம் இன்னும் ஒரு ஃப்ரேம் இருக்கு பட்டு. இன்னொன்று இருக்குதா? நம்ம அதை எங்கே வைக்கலாம்? இந்த எங்க? எங்க? பக்கத்தில். இங்கேயா? ஆமாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இடம் இல்லை. சரி, இங்கே வைக்கக்கூடாது. இங்கே சிங்கிள் தான் மாட்ட முடியும். இங்கே தான் 2 ஆணி, இங்கே தான் கேப் இருக்கு. கல்யாணத்துக்கு வந்து ஃப்ரேம் எல்லாத்தையும் செவத்தில் அடிச்சாச்சு. பாப்பமா? பாருப்பட்ட. இது ஒன்று, இது ஒன்று. அது வந்து நீ ப்ரெசென்ட் பண்ணது, கிஃப்ட் பண்ணது. அப்புறம் டவுன் இருக்கு பாரு, இது ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, வர 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இல்லை 17ஆம் தேதி திங்கக்கிழமை நம்ம கடையை போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட்டு வீட்டு கடையில் தான். பட்டு வீட்டு கடையில் நான் வேலை செய்ய போகிறோம் அப்படிலாம் இல்லை. பட்டு வீட்டு கடையை நம்ம தானே பார்த்துக்கிறோம். ஸோ வந்து பட்டு வீட்டு கடையில் வந்து பரோட்டா போட போகிறோம். மதுரைக்கு மீனாட்சி, மதுரை மல்லி, மதுரைக்கு இப்போ ட்ரெண்டாக இருக்கிற பன் பரோட்டா தான் வந்து இப்போ புதுசாக நம்ம கடையில் போட போகிறோம். சுற்று வட்டாரத்தில் யாருமே பன் பரோட்டா போடலை. ஸோ பன் பரோட்டாவும் அதுக்கு தகுந்த சால்னாவும் முறையாக வச்சு கொடுக்க போகிறோம். வந்து கடையில் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பன் பரோட்டா வேறு லெவலில் போட்டு அசத்த போகிறோம் நம்ம கடையில். 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, இந்த 2 நாளில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்மிங் வீக், வர வாரம் இன்னும் ஒரு 2-3 நாளில் நம்ம வந்து பழைய வீட்டை புது வீட்டாக வந்து உங்களுக்கு காமிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.